அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளூ த்ரூ ஆரிஃபைசஸ் அந்த டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த டிஸ்சார்ஜ் த்ரூ an orifice fitted in a tank can be increased by. ஸோ ஆரிஃபைஸ் ஆரிஃபைஸ் அட்டாச் பண்ணியிருக்கும் போது இப்போ ஃப்ளோ நம்ம வந்து ஆரிஃபைஸ் மீட்டர் அட்டாச் பண்ணி ஃப்ளோ மெஷர் பண்ணும்போது அங்கே டிஸ்சார்ஜ் அதிகமாக வரணும் அப்படின்னா என்ன இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா fitting a short length of pipe to the outside, sharpening the edges of orifice, fitting a long length pipe to the outside, fitting a long length pipe to the inside. So answer பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, fitting a short length of the pipe to the outside. அவுட்சைடில் லென்த்து லெஸராக இருந்தது அப்படின்னா டிஸ்சார்ஜ் கூட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரிஃபைஸ் ஃபிட் பண்ணியிருக்கிற இடத்துல நம்ம அவுட் சைட் பைப் வந்து ஷார்ட்டஸ்ட் லென்த்தாக போட்டோம் அப்படின்னா டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? So orifice fit, அதாவது the discharge through an orifice fitted in a tank can be increased by fitting a short length of pipe to the outside. Answer option A. Next, a jet of water issues from a sharp edged vertical orifice under a constant head of 0.51 meter. At a certain point of the issuing jet, the horizontal and vertical coordinates measured from vena contracta are 0.406 meter and 0.085 meter respectively. What is the value of the coefficient of velocity? So first of all, coefficient of velocity அப்படின்னா actual velocity divided by theoretical velocity. Actual velocity divided by theoretical velocity. இப்போ இதில் தியரட்டிக்கல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்போவுமே என்ன பண்ணோம்னா ரூட் ஆஃப் 2gh, அதாவது தியரட்டிக்கலாக என்ன சொல்லுவோம், ஆஃப் mv ஸ்கொயர், அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். தியரட்டிக்கலாக அப்படியே கன்வெர்ட் ஆகிறதா எடுத்துக்குவோம். அப்போ ஆஃப் mv ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு mgh ஈக்குவேட் பண்ணோம்னா ஃபைனலாக அந்த வெலாசிட்டி என்ன வரும், ரூட் ஆஃப் 2ghன்னு வரும். ஓகேங்களா? இப்போ இங்கே இருக்கிற அந்த ஹெட் வந்து 0.51 மீட்டர், ஜி வேல்யூ 9.81, சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3.16 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கிடச்சிரும். இது தியரட்டிக்கல் வெலாசிட்டி. இப்போது ஆக்சுவல் வெலாசிட்டி ஆஃப் வாட்டரை வந்து என்ன பண்ணுறாங்க, ஆக்சுவல் வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் அந்த ஆரிஃபைஸில் என்னென்னு சொல்கிறாங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்க்ளைன் மோஷனில் இருக்குது. ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன் கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் அந்த யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் மோஷன் எடுத்துக்குவோம். அதில் எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்னு சொல்லும்போது இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. அந்த சர்டைன் பாயிண்ட்லேருந்து கீழே ஃப்ளோ ஆகும்போது இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்படி அதை ரிமூவ் பண்ணிட்டோம். அப்புறம் டவுன்வர்டில் ஃப்ளோ ஆகிறதுனால அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி, பாசிட்டிவ் ஜி. அப்போது ஃபைனலாக அந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும் அப்படின்னா அந்த டவுன்வர்டில் ஃப்ளோ ஆகும்போது அந்த ஒய் காம்பனண்ட் என்ன வரும் அப்படின்னா ஆஃப் ஜிடி ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? இதில் இப்போ டைமுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அதை ரீரைட் பண்ணும்போது ரூட் ஆஃப் 2y பை ஜின்னு வரும். ரூட் ஆஃப் 2y பை ஜின்னு வருது. இப்போ டைம் தெரிஞ்சிருச்சு நமக்கு வந்து. அப்போ ஆக்சுவல் வெலாசிட்டி வேணும்னா டிஸ்டன்ஸ் பை டைம். இதில் வந்து நம்ம அந்த ஹரிசானல் காம்பனண்ட்டை தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அந்த டிஸ்டன்ஸு எக்ஸு 0.406 கொடுத்துருக்காங்க. டிவைட் பை டைமுக்கு ரூட் ஆஃப் 2y பை ஜி, ஒய்யோட வேல்யூ 0.085 மீட்டர் அப்படின்னு வருது. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஆக்சுவல் வெலாசிட்டி எனக்கு கிடச்சிருது. இந்த ஆக்சுவல் வெலாசிட்டிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொஜெக்டைல் மோஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். 2 காம்பனண்ட்டாக பிரியறதுனால முதல்ல அந்த ஒய் காம்பனண்ட்டை வச்சு டைம் கால்குலேட் பண்ணுறோம். அடுத்தது எக்ஸ் காம்போனண்ட், அதாவது எக்ஸ் அந்த ஹரிசானல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் போட்டோன்னா அந்த ஆக்சுவல் வெலாசிட்டி கிடச்சிரும். அதனால் எக்ஸ் பை டைம் எடுத்துக்கிறோம். எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூ இருக்கிறதுனால ஃபைனல் ஆன்சர் வந்து 3.084 மீட்டர் பர் செகண்ட் வருது. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டின்னு போனோம்னா ஆக்சுவல் வெலாசிட்டி டிவைட் பை தியரட்டிக்கல் வெலாசிட்டி 3.084 டிவைட் பை 3.16 0.9749 அப்படின்னு வருது. ரவுண்ட் பண்ணோன்னா 0.975. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, the supply head of a pipe is 21 kilopascal. For maximum power transmission, the loss of head due to friction is equal to. Supply head of pipe வந்து 21 kilopascal சொல்லிட்டாங்க. இப்போ பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு ஃப்ரிக்ஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷன் த்ரூ த பைப் அப்படின்னு வந்துட்டோம்னா அதில் லாஸ் ஆஃப் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு ஹெட் லாஸோட ஃபைனல் வேல்யூ வந்து டோட்டல் ஹெட் டிவைட் பை 3 இருக்கணும். ஓகேங்களா? 1/3 ஆஃப் டோட்டல் ஹெட்டாக இருக்கணும். சரிங்களா? அதாவது அதுதான் அதிகபட்சம் லாஸ் ஆகணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து கிடைக்கிற அந்த பவர் வந்து மேக்ஸிமம் பவராக இருக்கும். ஸோ பவர் டிரான்ஸ்மிஷன் மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னா ஹெட் லாஸ் வந்து கண்டிப்பாக ஹெட் லாஸ் ஷுட் பி டோட்டல் 1/3 ஆஃப் டோட்டல் ஹெட்டாக இருக்கணும். அதை விட அதிகமாக போச்சுன்னா பவர் டிரான்ஸ்மிஷன் மேக்ஸிமமாக இருக்காது.
அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், ஹெட்டு கால்குலேட் பண்ணுறோம். அதாவது 21 கிலோ பாஸ்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ளை ஹெட் ரோஜி ஹெச்சோட ஈக்குவேட் பண்ணோம்னா ஹெச் வந்து பி பை ரோஜின்னு வரும். 21 கிலோ பாஸ்கல் டிவைட் பை ரோ வந்து 1000 வாட்டருக்கு இன்ட்டு ஜி, அது இங்கே 10ன்னு எடுத்துக்கிறாங்க. 9.8 போல் 10ன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ 2.1 மீட்டர் வரும் ஹைட்டு. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா ஹெட் லாஸ் வந்து டோட்டல் ஹெட் டிவைட் பை 3. ஸோ 2.1 டிவைட் பை 3 0.7 மீட்டர். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு according to Chase's formula, the mean velocity of flow through the pipe is given by இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி ஆர் மீன் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது சேசிஸ் ஃபார்முலா படி மீன் வெலாசிட்டின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சி இன்ட்டு ரூட் ஆஃப் எம்ஐ, சி இன்ட்டு ரூட் ஆஃப் எம்ஐ. அதில் சின்றதான் வந்து சேசிஸ் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க, சேசிஸ் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து இந்த நம்ம ஜென்ரலாக வந்து டேஷ் இஸ் 5 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணும்போது 4FL v² by 2gdன்னு வரும், ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன். அதில் இந்த சிக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 2g பை எஃப், ரூட் ஆஃப் 2g பை எஃப். ஸோ அந்த ஈக்குவேஷனில் இப்போ வெலாசிட்டி மட்டும் நம்ம இந்த சைடு வச்சுட்டோம், வெலாசிட்டி ஸ்கொயர் வச்சுட்டோம். அந்த சைடு போகும்போது ஹெச்எஃப் இன்ட்டு 2gd டிவைட் பை 4FLன்னு வரும். அதில் அந்த ரூட்டாக, அதாவது அகைன் வி மட்டும் வெலாசிட்டி மட்டும் வேணும்னா ரூட் ஆஃப் ரைட் சைடில் ரூட் எடுப்போம். ஸோ அதில் ரூட் ஆஃப் 2g பை எஃப் இன்ட்டு ரூட் ஆஃப் எம்ஐன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எம்ன்றது வந்து ஹைட்ராலிக் மீன் டெப்த்து ஃபார் த பைப், ஹைட்ராலிக் மீன் டெப்த் ஃபார் த பைப். ஐன்றது வந்து ஃப்ரிக்ஷன் ஹெட் லாஸ் பர் யூனிட் லென்த்து, ஃப்ரிக்ஷன் ஹெட் லாஸ் பர் யூனிட் லென்த்து. ஐன்றது வந்து இங்கே ஹெட் லாஸ் தான், ஃப்ரிக்ஷன் ஹெட் லாஸ் பர் யூனிட் லென்த்துன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் அந்த சேசிஸ் கான்ஸ்டன்ட்னு கேட்டோம்னா அதாவது ரூட் ஆஃப் 2g டிவைட் பை எஃப், எஃப்ன்றது வந்து ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இங்கே. ஸோ ரூட் ஆஃப் 2g பை எஃப். ஓகேங்களா. இதில் வந்து சின்றது வந்து சேசிஸ் கான்ஸ்டன்ட், எம்ன்றது வந்து ஹைட்ராலிக் மீன் டெப்த் ஆஃப் பைப்பு, ஐன்றது வந்து ஃப்ரிக்ஷன் ஹெட் லாஸ் பர் யூனிட் லென்த்து. ஒருவேளை சேசிஸ் கான்ஸ்டன்ட்னு நம்ம சொல்லும்போது ஜஸ்ட் ரூட் ஆஃப் 2g பை எஃப். ஓகேங்களா, ரூட் ஆஃப் 2g பை எஃப். அதில் எஃப்ன்றது வந்து ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா v is equal to c இன்ட்டு ரூட் ஆஃப் எம்ஐ, ரூட்டுக்குள்ளே எம்ஐன்னு வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு the total energy line is always higher than the hydraulic gradient line and the vertical distance between the two represents. கண்டிப்பாக வந்து ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன்னா நம்ம வந்து ப்ரெஷர் ஹெட்டையும் டேட்டம் ஹெட் மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். அப்போது அடுத்தது வந்து டோட்டல் ஹெட்னு வரும்போது ப்ளஸ் கைனடிக் ஹெட் அல்லது வெலாசிட்டி ஹெட் அதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் எனர்ஜி லைன் கிடச்சிரும். ஓகேங்களா. அப்போது the total energy line is always greater than hydraulic gradient line and the vertical distance between the two represent velocity head. ஸோ வெலாசிட்டி ஹெட் இல்லாமல் ரிமைனிங் உள்ள ப்ரெஷர் ஹெட்டையும் டேட்டம் ஹெட்டையும் ஆட் பண்ணோன்னா அதுதான் வந்து நமக்கு ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன். அதோட வெலாசிட்டி ஹெட்டையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ டோட்டல் எனர்ஜி லைன் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு த டைம் டேக்கன் ஃபார் அ டேங்க் fitted to a height h above its base to empty through an orifice in the base varies as the following power of h. following பவர் ஆஃப் ஹெச்ன்னு சொல்கிறாங்க. ஹெச் பவர் என்ன வரும்னு கேட்குறாங்க. அதாவது டைம் டேக்கன் ஃபார் எம்டிங் த டேங்க். ஸோ டைம் ஆஃப் எம்டிங் த டேங்க் டு அன் ஆரிஃபேஸ் அட் தி பாட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஆரிஃபேஸ்க்கு வந்து ஒரு கேப் கொடுத்துறாங்க. அதாவது அந்த ஆரிஃபேஸ் ஃபிட் பண்ணிருக்கிற மேலே இருக்கிற வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும், அது கீழே இருக்கிற வாட்டர் ஃப்ளோ ஆகாது. ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார்முலா ரீரைட் பண்ணும்போது டைம் இஸ் ஈக்குவல் டு 2a, இது வந்து ஆரிஃபேஸ்க்கான ஃபார்முலா 2a இன்ட்டு root of h1 minus root of h2 divided by cd into a into root of 2gன்னு வருது. நெக்ஸ்ட்டு இப்போ டேங்க் எம்டி ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த h2ன்ற வேல்யூ கம்ப்ளீட்டாக 0 ஆகிருக்கும். இப்போ h2 0ன்னா அப்போ டைம் பார்க்கும்போது நமக்கு டேங்க் எம்டி ஆகிறதுனா அந்த ஆரிஃபேஸ் லெவலுக்கு மேலே இருக்கிற வாட்டர்லாம் கம்ப்ளீட்டாக வெளில வந்துடும். அப்போ h2 0 ஆகிடும். ஸோ ரிமைனிங் உள்ள ஃபார்முலா வந்து 2a into root of h1 divided by cda into root 2g. இப்போ கேட்குறது வந்து ஹெச்சோட பவர் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஹெச்சோட பவர் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஹெச் பவர் 1/2, இங்கே ரூட் ஹெச் தான் வருது. ஸோ ஹெச் பவர் 1/2. ஆன்சர் வந்து இதர் ரூட் ஹெச் அல்லது ஹெச்சோட பவர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 1/2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இன் ஆர்டர் டு ரீப்ளேஸ் எ பைப் ஆஃப் டயாமீட்டர் d by n parallel pipes of diameter d, the relation used is by n parallel of pipes. ஒரு பைப்பு வந்து ஒரு பைப்பை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் பேரல் பைப்ஸ் போடுறாங்க. ஒரு அந்த சிங்கிள் பைப்போட டயாமீட்டர் கேபிட்டல் டின்னா அப்போது என் நம்பர் ஆஃப் பைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த டயாமீட்டர், அதாவது வேறு டயாமீட்டரில் அதுவும் பேரலாக கனெக்ட் பண்ணுறோம். அப்போ அதனுடைய ஃபார்முலா என்ன வரும்னு கேட்குறாங்க.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மால் டயாமீட்டர் ஒரு பைப்புடைய ஸ்மால் டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு அந்த ஸ்மால் டயாமீட்டர் பைப்போட டயாமீட்டர் வந்து ஈக்குவல் டு கேபிட்டல் டி டிவைட் பை n பவர் 2/5ன்னு சொல்கிறாங்க. n பவர் 2/5ன்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளோ த்ரூ பைப்பில் வரும் அந்த டாபிக் அடுத்து பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பைப் சீரியஸாக இருந்தால் எப்படி ஃபார்முலா வரும், பைப் பேரலாக இருந்தால் எப்படி ஃபார்முலா வரும்னு பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ப்ராப்ளத்தில் இந்த கொஸ்டினில் ஒரு சிங்கிள் பைப் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா நம்பர் ஆஃப் பேரல் பைப்ஸ் வச்சு. அப்போது அந்த பேரல் பைப்ஸுடைய டயாமீட்டர் எவ்வளோவா இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி டிவைட் பை n பவர் 3/2. கேபிட்டல் டி டிவைட் பை n பவர் 3/2. வெரி சாரி, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கேபிட்டல் டி டிவைட் பை n பவர் 2/5. கேபிட்டல் டி டிவைட் பை n பவர் 2/5. ஃப்ளோ ஓவர் நாச்சஸ் அண்ட் வேவ்ஸ் வந்து நம்ம சிலபஸில் கிடையாது. ஸோ அதனால் அந்த டாபிக் குட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளோ த்ரூ பைப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளோ த்ரூ பைப்ஸில் நிறைய அந்த பைப் ஃப்ளோவில் வரும்போது அந்த லாஸஸ் என்னன்றது தான் இம்பார்ட்டன்ட் டாபிக். அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ஹெட் லாஸ் இன் சடன் எக்ஸ்பான்ஷன். ஸோ ஹெட் லாஸோட டைப்ஸ் வந்து டோட்டலாக ஒரு 4 வரும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று இங்கே வந்து பார்த்திங்கன்னா சடன் எக்ஸ்பான்ஷன். ஹெட் லாஸ் இன் சடன் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னா v1 minus v2 the whole square divided by 2g. ஓகேங்களா, v1 minus v2 the whole square divided by 2g. இதுதான் வந்து சடன் எக்ஸ்பான்ஷன் அப்போ நடக்கிற ஹெட் லாஸ். ஓகேங்களா, இதில் v1 இனிஷியல் வெலாசிட்டி, v2 ஃபைனல் வெலாசிட்டி divided by 2g. v1 minus v2 the whole square divided by 2g, sudden expansion. Option C. Next, in order to have a continuous flow through siphon, no portion of the pipe be higher than dash measured above the hydraulic gradient line. ஓகேங்களா, இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ. கண்டினியூஸ் ஃப்ளோ சைஃபான்னா வந்து நமக்கு தெரியும், ஒரு ஹில் ரீஜியனில் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு வாட்டர் நம்ம ஃப்ளோ பண்ணலாம் இந்த சைஃபான் மூலிமா. ஸோ அதில் வந்து அந்த ஹில்லோட சர்ஃபேஸில் பைப்போட பேசேஜ் இருக்கும். ஸோ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இந்த வாட்டர் வந்து இன்னொரு சைடில் ஃப்ளோ பண்ண வைக்கும். அந்த சைஃபான் கான்செப்டில் இன் ஆர்டர் டு ஹேவ் கண்டினியூஸ் ஃப்ளோ வேணுன்றப்போ no portion of the pipe be higher than dash measured the above hydraulic gradient line. hydraulic gradient line விட 7.75 மீட்டர் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா, 7.75 மீட்டர். no portion of the pipe be higher than 7.75 மீட்டர் measured above the hydraulic gradient line. ஆன்சர் வந்து 7.75 மீட்டர். இது சைஃபானுக்கான ஃபிக்ஸ்டு வேல்யூ 7.75 மீட்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு the maximum thickness of the boundary layer in case of a pipe of radius r is. இப்போ maximum thickness of boundary layer in case of a pipe of radius r. அதாவது ஒரு பைப்பினுடைய ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர்னு சொல்லியிருக்காங்க. அதில் வர்ற பவுண்டரி லேயர் திக்னஸ் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னா கண்டிப்பாக ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். மேக்ஸிமம் திக்னஸ் கேட்குறாங்க, சிம்பிளி திக்னஸ்னு கிடையாது. மேக்ஸிமம் திக்னஸ்னு பார்த்தோம்னா டெஃபினட்டாக வந்து சென்டர் பாயிண்டில் தான், அதாவது வால்லேருந்து சென்டர் பாயிண்ட் வரைக்கும் அதனுடைய க்ரோத் இருந்துச்சுன்னா அப்போ தான் மேக்ஸிமம் திக்னஸ் ஆஃப் பவுண்டரி லேயர். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா கண்டிப்பாக ரேடியஸ் ஆஃப் பைப்புக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆப்ஷன் ஏ. இங்கே கேட்குறது மேக்ஸிமம் திக்னஸ் ஆஃப் பவுண்டரி லேயர். நெக்ஸ்ட்டு, விச் ஆர் த ஃபாலோவிங் ஹெட் லாஸ் இஸ் சிக்னிஃபிகண்ட் இன் அ பைப் ஃப்ளோ. சிக்னிஃபிகண்ட் லாஸ் கேட்குறாங்க பைப் ஃப்ளோவில். ஏ பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் இட் டியூ டு கிராஜுவல் கான்ட்ராக்ஷன், லாஸ் ஆஃப் இட் டியூ டு ஃப்ரிக்ஷன், லாஸ் ஆஃப் இட் டியூ டு சடன் என்லார்ஜ்மெண்ட், லாஸ் ஆஃப் இட் டியூ டு சடன் கான்ட்ராக்ஷன். இங்கே உள்ள எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ் தான், ஒன் ஆஃப் த லாஸ் தான். அதில் வந்து சிக்னிஃபிகண்ட் ரொம்ப ஹையஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் இட் டியூ டு ஃப்ரிக்ஷன். லாஸ் ஆஃப் இட் டியூ டு ஃப்ரிக்ஷன். இங்கே இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒரு ஃபார்முலா பார்ப்போம். இப்போ சடன் எக்ஸ்பான்ஷனுக்கு வந்து v1 minus v2 the whole square by 2gன்னு பார்த்தோம். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலா இருக்குது. இங்கே வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, a fully developed pipe flow implies that the flow should be laminar, the flow should be turbulent, velocity profile should be uniform, velocity profile should not change in the direction of flow. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப்பில் வாட்டரோ இல்லை ஏதாவது ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும்போது பவுண்டரி லேயர் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதாவது அந்த ஃப்ளோவில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வெலாசிட்டி கிரேடியன்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுவே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் எல்லா பாயிண்ட்லேயுமே வந்து இதுக்கு முன்னாடி என்ன வெலாசிட்டி இருந்ததோ அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே வரும். ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஒரு வெலாசிட்டி பார்க்குறோம்,
ப்ரீவியஸாக அந்த பாயிண்டில் என்ன வெலாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே அதே மாதிரி ஒரு ப்ரீவியஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா அப்படியே வந்து சேம் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு வரும். அந்த கண்டிஷன் தான் வந்து நம்ம ஃபுல்லி டெவலப்டுன்னு சொல்கிறோம். அப்போது வெலாசிட்டி ப்ரொஃபைலில் எந்த சேஞ்சுமே இல்லாமல் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகிற இடம் தான் ஃபுல்லி டெவலப்டு ஃப்ளோ. ஸோ a fully developed flow pipe flow implies that the velocity profile should not change in the direction of flow. Option D. Loss of it due to friction to maintain 0.05 meter cube per second of discharge of petrol, specific gravity 0.7 through a steel pipe of 0.2 meter diameter and 1000 meter long, taking coefficient of friction is 0.0025 will be. ஜஸ்ட் லாஸ் ஆஃப் இட் டியூ டு ஃபிக்ஷன் கேட்குறாங்க. நமக்கு டார்சி வைபேக் ஈக்குவேஷன் தெரியும். 4FL v²/2gd. இதில் 4 நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுற எஃப் வந்து ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட், அதுவும் வேல்யூஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா 4FL v²/2gdன்னு சொல்கிறோம். இதில் வெலாசிட்டி கொடுக்கல, அதுக்கு பதிலாக டிஸ்சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்சார்ஜ் பை ஏரியா எடுத்தோம்னா ஏரியா வந்து பைப்புன்றதுனால π/4d². ஸோ இதிலிருந்து நம்ம வெலாசிட்டி கால்குலேட் பண்ணிட்டு அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வெலாசிட்டி வந்து Q/A கால்குலேட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 6.45 மீட்டர்னு வருது. 6.45 மீட்டர்னு வருது. இங்கே வந்து ஆப்ஷன் பி நியராக இருக்குது. நெக்ஸ்ட்டு, when a fluid flows through a pipeline under viscous flow conditions, the ratio of velocity at the axis of the pipe to the mean velocity of the flow is. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர், கைனடிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்லுவோம், மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். இங்கே என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா விஸ்கஸ் ஃப்ளோன்னு சொல்லிட்டாங்க. ரேஷியோ ஆஃப் வெலாசிட்டி அட் தி ஆக்சிஸ் ஆஃப் த பைப் டு மீன் வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சிஸில் என்ன வெலாசிட்டி டிவைட் பை மீனில் என்ன வெலாசிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ரெண்டுக்குள்ள ரேஷியோ பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 வரும். லேமினார் ஃப்ளோவுக்கு அந்த வேல்யூ வந்து 2 அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து 2.0, அதாவது ஆப்ஷன் டி. அடுத்தது, the loss of it due to friction in a pipe of uniform diameter in which a viscous flow taking place is given in terms of Reynolds number RE as. இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் இட் டியூ டு ஃப்ரிக்ஷன் கேட்குறாங்க. அதில் வந்து நம்மளோட இங்கே இருக்கிற ஃபார்முலா என்னென்னா இதர் 16/Reynolds number வரும், இல்லை 64/Reynolds number வரும். அதில் 64/Reynolds numberனால் அது வந்து ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர், 16/Reynolds numberனால் அது வந்து ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட். இங்கே வந்து அது என்னன்னு மென்ஷன் பண்ணல, லாஸ் ஆஃப் இட் டியூ டு ஃப்ரிக்ஷன் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு எக்ஸாக்டாக கேட்கல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சி கொடுத்துருக்காங்க, 16/Reynolds numberன்னு சொல்கிறாங்க. த லாஸ் ஆஃப் இட் டியூ டு ஃப்ரிக்ஷன் இன் அ பைப் ஆஃப் யூனிஃபார்ம் டயாமீட்டர் இன் விச் த விஸ்கஸ் ஃப்ளோ இஸ் டேக்கிங் பிளேஸ் இஸ் கிவன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் Reynolds number. ஸோ லாஸ் ஆஃப் ஹெட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் Reynolds number கேட்குறாங்க. ஸோ 16/Reynolds number நம்ம வந்து இந்த இடத்துல ஜஸ்டிஃபை பண்ணோம்னா 16/Reynolds numberனா அப்போ ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகே, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, இன் கேஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோ த்ரூ பைப்ஸ் கேவிடேஷன் இஸ் காஸ்டு பை. கேவிடேஷன் கண்டிப்பாக வந்து லோ ப்ரெஷர்னால வர்றது. ஸோ ஆப்ஷன் சி, லோ ப்ரெஷர் பிலோ எ லிமிட். லோ ப்ரெஷர் பிலோ அ லிமிட். If the pressure at any point in this flowing liquid becomes equal or less than the vapor pressure, the vaporization of liquid starts. The bubbles of these vapors carried by the following liquid into the region of high pressure where they collapse, giving rise to high impact pressure. So இந்த வேப்பர் ஃபார்ம் ஆகி ஃபஸ்ட்டு பபுளாக ஃபார்ம் ஆகும். இந்த பபுள் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹை ப்ரெஷர் ரீஜன் போகும், அங்கே தான் கொலாப்ஸ் நடக்கும். அதனால் வந்து ஒரு ஹை இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா, த ப்ரெஷர் டெவலப்டு பை த கொலாப்சிங் பபுள்ஸ் இஸ் ஸோ ஹை that the material from the adjoining boundaries gets eroded and cavities formed of them. அதுலேருந்து தான் அந்த கேவிட்டி, அந்த கரோஷன், அதாவது எரோஷன் நடந்து அந்த பைப் டேமேஜ் ஆகுறது. திஸ் ஃபினாமினன் இஸ் நோன் அஸ் கேவிடேஷன். கேவிடேஷன் எப்போவுமே வந்து லோ ப்ரெஷரில் தான். ஓகேங்களா, லோ ப்ரெஷர் பிலோ எ லிமிட். ஆப்ஷன் சி. டார்சி வைபேக் ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் which is direct measure of resistance of flow in pipes is dependent on. இதுதான் வந்து டைரக்ட் மெஷர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. இந்த எஃப்ஐ இஸ் டிபெண்ட் ஆன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர்ன்றது, ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர்னால் அது வந்து 64/Reynolds number, ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட்னா அது 16/Reynolds number. இப்போ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரஃப்னஸ், ஹைட், டயாமீட்டர் அண்ட் வெலாசிட்டி,
relative roughness, diameter, viscosity, relative roughness, velocity and viscosity. Last option பார்த்தீங்கன்னா roughness, height, diameter, velocity and kinematic viscosity. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா அந்த டார்சி-வைபெக் ஈக்குவேஷனில் 4FL v ஸ்கொயர் பை 2GDன்னு சொல்கிறோம். டயாமீட்டர் வருது, வெலாசிட்டி வருது, அப்புறம் கைனமெட்டிக் விஸ்காசிட்டி அதுவும் சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ரஃப்னஸ் ஹைட், இதில் வந்து ரஃப்னஸ் ஹைட்டுன்ற ஒரு வேல்யூ அடிஷ்னலாக ஆட் ஆகுது. ஸோ எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் இருக்குது. ஸோ ரஃப்னஸ் ஹைட்டும் இதில் ஆன்சர் ஆப்ஷன் டி. அப்போ இங்கே சொல்கிறாங்க இதில் ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர், அதாவது ஃபேனிங் ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னா அல்லது ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் சொல்லலாம். இது எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா டயாமீட்டர், வெலாசிட்டி, கைனமெட்டிக் விஸ்காசிட்டி, ரிலேட்டிவ் ஹைட்டு. இங்கே ரிலேட்டிவ் ஹைட்டு ஆக்சுவலாக ரஃப்னஸ் ஹைட்டுன்றதை விட ரிலேட்டிவ் ஹைட்னே வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. when the pipes are connected in series, the total rate of flow, பைப் சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கும்போது ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். பைப் பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும்போது ஹெட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. வென் பைப்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் the total rate of flow is remaining same as flowing through each pipe. ஓகேங்களா, அதில் எல்லாத்துலேயுமே டிஸ்சார்ஜ் சேமாக தான் இருக்கும். which is the most commonly used following equation for velocity of distribution for laminar flow through pipes. ஓகேங்களா, இது வந்து வெலாசிட்டி கேட்குறாங்க, வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கேட்குறாங்க. ஸோ u is equal to u max into 1 minus small r divided by capital R the whole square. ஓகேங்களா, இதில் கேபிட்டல் ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் த பைப்பு, u மேக்ஸ்ன்றது சென்டர் லைன் வெலாசிட்டி. ஸோ அதாவது காமன் ஈக்குவேஷன் ஃபார் வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் லேமினார் ஃப்ளோ. லேமினார் ஃப்ளோவில் வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரே ஃபார்முலா என்னென்னா u is equal to u maximum into 1 minus r by r the whole square. ஆப்ஷன் பி. இந்த 1 minus r by r the whole square வரும்போது அது வந்து பேரபோலிக் டிஸ்ட்ரிபியூஷனில் சொல்கிறாங்க. லேமினார் ஃப்ளோ வந்து பேரபோலிக் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதில் சிஎஸ்டஸ் ஈக்குவேஷன் கொண்டு வராங்க மைனஸ் டோ பி பை டோ எக்ஸ் இன்ட்டு ஆர் பை 2 அதுவும் சொல்லலாம். To maintain 0.08 meter cube per second flow of petrol with a specific gravity 0.7 through a steel pipe of 0.3 meter diameter and 800 meter length with coefficient of friction of 0.0025 in the Darcy relation, the power required will be nearly. So power கேட்குறாங்க, பவர்னா rho g QH எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நமக்கு rho g QH அந்த ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் அது வேணும். ஸோ டென்சிட்டி வந்து 0.7, அதாவது அதனுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இன்ட்டு 1000 போட்டோம்னா டென்சிட்டி கிடச்சிடும். We know that friction factor is 4 times to that of coefficient of friction. ஸோ அதனால் வந்து அதாவது வெலாசிட்டி பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் பை ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்சார்ஜ் பை ஏரியான்னு எடுத்துக்கும்போது ஏரியாவுக்கு வந்து 5/4d² போடுறாங்க. இப்போ பவர் ரெக்வயர்ட் அப்படின்னா rho g q இன்ட்டு ஹெச்எஃப். இந்த ஃப்ரிக்ஷன் ஹெட்டை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எவ்வளோ பவர் வேணும் அதுதான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ரோ 1000, g 9.81 இருக்குது. நெக்ஸ்ட்டு q டிஸ்சார்ஜ் இன்ட்டு ஃப்ரிக்ஷன் ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் HF. ஸோ இதில் வந்து நம்ம இருக்கிற ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனலாக வந்து ரோ இன்ட்டு 4F இன்ட்டு L 8 இன்ட்டு Q³ டிவைட் பை பை ஸ்கொயர் இன்ட்டு d⁴ வருது. ஸோ இதில் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ணும்போது பவர் வந்து 0.956 கிலோவாட் வருது. ஜஸ்ட்டு ரோ ஜி QH ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா ஆன்சர் நியரஸ்ட் வேல்யூ வந்து 1 கிலோவாட் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. 1 கிலோவாட்னு எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2 pipes of length 2500 meter each and diameter 80 cm and 60 cm respectively are connected in parallel. The coefficient of friction of each pipe is 0.006 and the total flow is 250 liters per second. The rate of flow in the pipes are nearly. ஸோ பேரலாக கனெக்ட் பண்ணும்போது டிஸ்சார்ஜ் டிஃபர் ஆகும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க, டிஸ்சார்ஜ் கொடுத்துருக்காங்க. பைப்ஸ் ஆர் இன் பேரலல், ஸோ ஹெட் லாஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். பேரலாக இருக்கும்போது ஹெட் ஈக்குவல், ஹெட் லாஸும் ஈக்குவல். அப்படின்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா 4FL v² by 2GD 4FL v² by 2GDன்னு எடுத்துக்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகி ஃபைனலாக வந்து Q1 by Q2 is equal to D1 by D2 the whole power 5/2 கிடைக்குது. ஓகேங்களா, இதில் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1.33 power 2.5 ஒரு ஆன்சர் கிடைக்கும். இப்போ Q1 by Q2 வந்து 1.33 power 2.5. அதே மாதிரி
2 பைப்லேயும் வர டிஸ்சார்ஜ் டோட்டலாக ஆட் பண்ணோன்னா அதுதான் டோட்டல் டிஸ்சார்ஜ். அப்போ டோட்டல் டிஸ்சார்ஜ் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 0.25, அதாவது 250 லிட்டர் per செகண்ட். அது வந்து 2.25 நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது 0.25 மீட்டர் கியூப் பர் செகண்ட் எடுத்துக்கலாம். இப்போது Q1 + Q2வும் இருக்குது, Q1/Q2வும் இருக்குது. ஸோ ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா Q1 = 0.08 மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஒரு பைப்பில் அவங்க கேட்குறது த ரேட் ஆஃப் ஃப்ளோ இன் பைப்ஸ் அப்படி கேட்குறாங்க. ஸோ 0.08 மீட்டர் கியூப் பர் செகண்ட். நியரஸ்ட் வேல்யூ வந்து 0.1 மீட்டர் கியூப் பர் செகண்ட். முதல்ல என்ன பண்ணுறோன்னா ஃப்ரிக்ஷன் ஹெட், அதாவது பேரலாக இருக்கும்போது ஃப்ரிக்ஷன் ஹெட் ஈக்குவல் லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு ஃப்ரிக்ஷன் ஈக்குவல், அதை ஈக்குவேட் பண்ணுறோம். அதிலிருந்து டிஸ்சார்ஜோட ரிலேஷன் கொண்டு வரும் Q1/Q2. அதே மாதிரி டிஸ்சார்ஜோட அடிஷன் Q1 + Q2 தட் இஸ் ஈக்குவல் டு 0.25. டோட்டல் டிஸ்சார்ஜ்னால் என்னது, இந்த 2 பைப்லேயும் வர்ற டிஸ்சார்ஜ் தான். அப்போ Q1 + Q2 வந்து 0.25. இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு பைப்பில் டிஸ்சார்ஜ் தெரிஞ்சது, அதான் கேட்குறாங்க. ரேட் ஆஃப் ஃப்ளோ இன் பைப்ஸ் கேட்குறாங்க. அப்போ 0.1 மீட்டர் கியூப் பர் செகண்ட். இங்கே இருக்கிற ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ 0.17 மீட்டர் கியூப் பர் செகண்ட் இருக்குது. சாரி, 0.1 மீட்டர் கியூப் பர் செகண்ட். டோட்டல் டிஸ்சார்ஜ்னு பார்த்தோம்னா 0.17 மீட்டர் கியூப் பர் செகண்டு. ஓகே, Q2வும் நமக்கு கிடச்சிருது. ஸோ இதில் வந்து ரவுண்ட் வேல்யூ வந்து 0.1 மீட்டர் கியூப் பர் செகண்ட் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, a fluid of mass density 1790 kg per meter cube and viscosity 2.1 Newton second per meter square flows at a velocity of 3 meter per second in a 6 cm diameter pipe. The head loss over a length of 12 meter pipe will be nearly. ஸோ ஹெட் லாஸ் கேட்குறாங்க. இது வந்து விஸ்காசிட்டியோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது விஸ்கஸ் ஃப்ளோவாக கன்சிடர் பண்ணலாம், இல்லைனா 4f(v²/2gd) ஈக்குவேட் பண்ணலாம். அப்படி விஸ்கஸ் ஃப்ளோன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து ஹேகன்-பாஸ்லி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். 32 μ UL/ρg_d² யூஸ் பண்ணலாம். அப்போ அதில் ஒரு மியூ வேல்யூ, வெலாசிட்டி, லிக்விடு, டென்சிட்டி, அக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி எல்லாத்தையும் டயாமீட்டர்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 38 வருது. ஓகேங்களா, ஹெட்லாஸ் வந்து 38ன்னு கிடைக்குது. இதில் வந்து நம்ம வந்து ஹேகன்-பாஸ்லி ஈக்குவேஷன் டைரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை FL(v²/2gd) நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் வேணும். பட் இந்த ஹேகன்-பாஸ்லிக்கு வந்து ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் தேவையில்லை. 32 μ UL/ρg_d², அதை யூஸ் பண்ணாலே போதும். ஸோ இதுக்கு வந்து 38, ரவுண்ட் வேல்யூ வந்து 38. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 38.5 இருக்குது. ஸோ இதில் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்ஸ் டு ஆல்.